புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்தில் செய்திருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாமெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு அடி எடுத்து வைத்திருக்கின்றோம். சமூக பணியா இருக்கட்டும், மாணவர்கள் செய்ய வேண்டிய அந்த சேவை மனப்பான்மையும், இந்த மரநடு விழாவா இருக்கட்டும், இரத்த தானமா இருக்கட்டும், இப்படி பல பணிகளை செய்ய வேண்டுங்கிற மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான பணியை அரசு சொல்லுகின்ற பல வழிகாட்டின் அடிப்படையில் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதால் மிகப்பெரிய செயலாக சொல்லுகின்றேன். எழுத்தாற்றலையும் பேச்சாற்றலையும் இன்னும் இருக்கின்ற அவர்களுடைய பல திறமைகளை வெளிக்கொண்டு வருவதுதான் இந்த மாதிரி அறக்கட்டளை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய தியாக மனப்பான்மை, மிகப்பெரிய அர்ப்பணிப்பு மனப்பான்மை. இரவு பகல் பாராமல் இந்த நூலை எப்படியெல்லாம் செம்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் செய்து ஒவ்வொருவரும் சலிக்காமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கின்ற எழுத்தாற்றலை வெளிக்கொண்டு வருவதுதான். சரி, இதெல்லாம் சொல்லும் பொழுது இந்த பேச்சாளராகிய நான் ஏதோ ஒரு 5 நிமிடம் தான் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் சுருக்கமாக உங்கள்கிட்ட பேச 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசக்கூடிய இருந்தாலும் எனக்கான ஒரு அடையாளத்தை இந்த ராணியம்மாள் அறக்கட்டளையும் ஹரிகிருஷ்ணன் சாரும் செய்திருக்கிறார் என்பதை இந்த இறக்கத்திலே நான் சொல்ல விரும்புகின்றேன். நான் சாதாரணமா ஏழையாக பிறந்து ஒரு கிராமத்தில் படித்து முதுகலை ஆசிரியராக பணியாற்றி அதற்கப்புறம் ஓய்வு பெற்ற பிறகு இன்னைக்கு தொடர்ந்து நான் பேச்சாளராக, தன்னம்பிக்கை பேச்சாளராக மாணவர் மத்தியிலே வளம் வந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டேன். தனக்கான அங்கீகாரம் எங்கே இருக்கின்ற தேடிக்கொண்டேன், எனக்கான முகவரி எங்கே இருக்கின்ற தேடிக்கொண்டே இருந்தேன். அதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. அப்படிதான் உங்களுக்கான இந்த தன்னார்வ அமைப்பும் அறக்கட்டளையும் சேர்ந்து நடத்துகின்ற இந்த அமைப்புக்குள்ளே உள்ள வந்து விட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே